ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம டொமேட்டோ கெச்சப் எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கெச்சப்னா ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். இது கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த கெச்சப்க்கு பெங்களூர் டொமேட்டோ தான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை. அது கிடைக்கலன்னா நாட்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கெச்சப் பண்ணுறதுக்கு 350 கிராம் பெங்களூர் டொமேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு கெச்சப் நல்லா ரெட் கலரில் கிடைக்கும். இதில் அந்த ஒயிட் கலர் சென்டர் போர்ஷன் நமக்கு தேவையில்ல. அதை கட் பண்ணி தூர போட்டுடலாம். தக்காளி பழத்தை பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை வேக வச்சு அரைக்க தான் போகிறோம். இதில் லேசாக காய் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த தக்காளி பழத்தை இதில் சேர்க்க வேண்டாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பீஸ் எல்லாத்தையும் இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். வேக வைக்கிறதுக்கு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வேகும்போது அதுலேருந்தும் நிறையா தண்ணி வரும். அதனால தான். ஒருவேளை நம்ம தண்ணி நிறையா ஊற்றிட்டோன்னா கெச்சப் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம கம்மியாக ஊற்றிக்கிறோம். இதை 4லேருந்து 5 விசில் நல்லா மிதமான தீயில வச்சு வேக வைங்க. 5 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் நாம் இதை ஓப்பன் பண்ணலாம். இது நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி எல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போவே நல்லா பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் நாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். ஏன்னா கடையில் நாம் வாங்குகிற கெச்சப் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி வேணும்னா இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது ஒரு பெரிய வெங்காயம் 10 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நாம் அரைக்கும்போது 1, 2 தக்காளி விதை அரைப்படாமல் இருக்கும். அதனால் அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி வேக வச்ச அதே குக்கரில் தான் கெச்சப்பும் ரெடி பண்ண போகிறேன். அதனால அதுலேயே டைரெக்டாக நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். கெச்சப் பண்ணுறதுக்கு நல்ல அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா கரெக்டாக வரும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. அப்புறம் 3லேருந்து 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு, காரம் இல்லை இனிப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ரெடியாக மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் ஆகும். இது கொதிக்கும்போது வெளியில் சிந்தும். அதனால ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்பப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பித்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 ட்ராப் மட்டும் கெச்சப் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக சாய்ச்சி பாருங்கள். அந்த கெச்சப்பில் இருந்து தண்ணி எதுவும் பிரிஞ்சு வரலை அப்படின்னா கெச்சப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் தண்ணி பிரிஞ்சு வருதுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இதை அடுப்பில் வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். தண்ணி எதுவும் பிரிஞ்சு வரல. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக்க வேண்டாம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லைனா 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் ப்ரிசர்வேட்டிவ். அது வேணாம் அப்படின்றனால தான் நான் ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். கெச்சப் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏதாவது பழைய கெச்சப் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாகவே கிடைக்குது பாட்டில்ஸ். அதில் கூட நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெச்சப் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு ஃபனல் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டிலை ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. நாம் லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது லெமனுக்கு பதிலாக வினிகர் சேர்த்தோன்னா 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலேயே கெச்சப் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.